ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இட்ஸ் மீ ஷாரின். ஸோ நம்ம குட்டியாக ஒரு கதை பார்க்கலாமா? இப்போது இப்போ ஜென்ரேஷன் மாறிடுச்சு. நிஜமே இந்த வாட்டி ஜென்ரேஷன் ரொம்ப மாறிடுச்சு. அப்போல்லாம் மம்மி நான் சும்மா உட்காந்துருந்தேன். நைட்டு தான் சும்மா படுத்ததான் தூக்கமே வரல. எனக்கு எங்கள் மம்மிக்கு தூக்கமே வரல. நான் என்ன பண்ணேன், சும்மா இருக்காம, மம்மி உங்களோட அப்போல்லாம் கரண்ட் போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ யூபிஎஸ் இருக்குது. ஸோ அப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன். மம்மி சொன்னாங்கோ, அப்போல்லாம் கரண்ட் போயிட்டா அவ்வளோ ஜாலியாக இருக்குமா. அதுதான் இந்த இந்த யூனிவர்ஸில் ஐ மீன் மில்கி வேல, நம்ம இருக்கிற மில்கி வேல எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது. ஐ மீன் பில்லியன் ஸ்டார்ஸ், பில்லியனுக்கும் மேலே இருக்கும். கேட்டிங்களா? அப்போல்லாம் ஐஸ்கிரீம் வாங்குவீங்க பார்த்தீங்களா? இந்த பால் ஐஸ், கோன் ஐஸ், கப் ஐஸ் இதெல்லாம் இப்போ இதுதான் குச்சி ஐஸ். அதே மாதிரி இப்போ நானும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது எனக்கு வேணும், அந்த மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ கரும்பு ஜூஸ் விற்கிற வண்டி இங்கே தான் வந்துட்டு. ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்குள்ளே வரேன். ஆக்சுவலி அப்போல்லாம் கரெக்ட் போனால் என்ன ஆகும்? மம்மிக்கிட்ட ஒரே ஒரு கொஷின் தான் கேட்டால் அவங்க ஹிஸ்ட்ரியாக சொன்னாங்க. அப்போல்லாம் கரெக்ட் போனால் பக்கத்து வீட்டு நேபர்ஸ் கூட வெளியே உட்காருவாங்களாம். உட்காந்த பிறகு அவங்க கூடலாம் பேசிக்கின்னு ஜாலியாக அது இதுன்னு இட் வாஸ் வெரி பெஸ்ட் மூமெண்ட்டுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் 2016 போனது. நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, ஃபீல் பண்ணியிருந்தே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நான் சேலம் போனேன். அப்போ என் தம்பி என் தங்கச்சி கூடலாம் நான் இதில் உட்காந்தேன். அங்கே ஒரு இது இருந்துச்சு, பக்கத்துலேயே குடோன் இருந்துச்சு. எங்கள் வீடு எங்கள் குடோன், அங்கேருந்து பக்கத்தில் ஃபார்மிங் ஏரியா இருந்துச்சு. அவங்க அவ்வளோ நல்லா அங்கங்கே இளநீர் பசேர்னு இருந்துச்சு. இட் வாஸ் வெரி குட் மூமெண்ட். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், வா அந்த நம்ம மம்மி சொன்ன மூமெண்ட்டு இங்கே இருக்கேன்ட்டு. அப்போ அப்படியே நைட் ஆச்சு. நைட் ஆனப்போ நான் என்ன பண்ணேன், மேலே பார்த்தோன்னா அவ்வளோ பில்லியன் ஸ்டார்ஸ், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் வெரி குட். அப்போ தான் நான் நினச்சேன், அதுவும் நான் மம்மி சொன்ன அந்த இதுலேயும் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்புறமா மார்னிங் ஏஞ்சிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆண்ட்டிக்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டி டைம் ஏனான்ட்டு. ஆண்டி சொன்னாங்க, அம்மா 6 o'clockன்ட்டு. ஆக்சுவலி நான் 6 o'clock எழுந்திருக்க பர்சனே இல்லை. எனக்கு வந்துச்சுன்னா நான் ரொம்ப லேட்டாகவே எழுந்திரிப்பேன். ஐ மீன் 10 o'clock 9 o'clock அந்த மாதிரி 12 o'clock கூட சில டைம் எழுந்திரிப்பேன். அந்த மாதிரி டைமில் தான் நான் எழுந்திரிப்பேன். சடனாக நான் 6 o'clock எழுந்திரிச்சேன். நான் ஒண்டி தான் எழுந்திரிச்சேன். என் தம்பி என் தங்கச்சி யாருமே எழுந்திரிக்கல. அப்புறமா நான் என்ன பண்ண, சும்மா இருக்காமல் தம்பி தங்கச்சி சின்ன தங்கச்சி போய் எழுப்பி விட்டேன். அப்புறம் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் ப்ரஷ் பண்ணிட்டு கீழே போயிட்டு சாப்பிட்டு இருந்தோம். அந்த ஒரு மெமரி நான் ஃபீல் பண்ணுறேன். இட் வாஸ் வெரி குட் மெமரி. அந்த மாதிரி நீங்களும் எங்கேயாச்சும் வெளியே போகும்போதோ நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அது ஃபீலாக இருக்குது. ஆனாலும் இன்னும் அந்த மெமரி என்னால் மறக்கவே முடியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ சொல்லிக்க நான் பாதி பெயிண்டிங்கை முடிச்சிட்டேன். ஆக்சுவலி எனக்கு வெளியே எங்கேயாச்சும் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் தான் மோஸ்ட்லி பிடிக்கும். ஆனால் என்ன ஒன்று தங்கச்சி கொண்டு எங்கே போனாலும் பிடிக்காது. அது என்னான்னு தெரில. இங்கே போனால் இல்லை மீ நான் வரல, எனக்கு போர் அடிக்கும் மீ. ஆக்சுவலி நான் எங்கே போனாலும் என்னோடய பேக்கில் பெயிண்டிங் திங்ஸ் இருந்தே இருக்கும். சரி மம்மி திட்டுவாங்க, எங்கே போனாலும் பெயிண்டிங் எடுத்துக்கோன்ட்டு. ட்ராயிங் திங் பெயிண்டிங் திங் இது இருந்தே இருக்கும். இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும். ஸோ எனக்கு பெஸ்ட்டு மூமெண்ட்டாக அது என் தம்பி என் தங்கச்சி என் சிப்ளின் கூட நான் இது பண்ணுறது தான். அதுதான் என் பெஸ்ட்டு மூமெண்ட்டே. அப்படி சொல்லிக்கிறேன். நான் பாதி பெயிண்ட்டு இன்னும் பாதி பெயிண்ட் நான் முடிச்சிட்டேன். பாதி பெயிண்டிங் நான் முடிச்சிட்டேன். இன்னும் ஆஃப் பெயிண்டிங் தான் இருக்குது. அதை கொஞ்சம் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் அது பெயிண்டிங் காமிச்சானே எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி தம்பி தங்கச்சி எல்லோரும் பார்த்துருப்பீங்க.
அவங்க போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க தான் நான் நினைக்கிறேன். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்க கூட இன்னும் டைம் போகிறதே சுத்தமாக தெரியாது, அந்த மாதிரி ஆகிடுவேன். அதான் சேலம் கூட அவங்க கூட தான் இருந்தேன். அங்கே கூட நிறைய பசங்க இருப்பாங்க. ஸ்வேதா, அவங்க பேரெலாம் கூட இப்போ நான் மறந்துட்டுருக்கேன். அவங்க கூட எல்லாம் ஜாலியாக இருப்பேன். அது எனக்கு 2 ஊர் இருக்குது. 2 ஊருனால் எனக்கு என்ன சொந்த ஊர், எங்கள் ஊர் இல்லை. எங்கள் சொந்த ஊர் வந்து கேஜிஎஃப், அப்புறமா சேலம். இது 2 ஊருக்கும் நான் போயிருக்கேன். சேலம் வந்து என் தம்பியோட ஊர். வந்து போகிறது கொஞ்சம் தலைநோவு தான். அங்கே வந்து எப்போவுமே போகிறது ட்ராவல் இது நல்லாயிருக்கும், ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது ரொம்ப லாங்னா என் தங்கச்சி தான் கொஞ்சம் ஆகாது, வாமிட் கிமிட் வந்துடும். அதனால தான். அண்ட் வேளாங்கண்ணி இதெல்லாம் சூப்பரான பிளேஸ் தான். ஆனால் வேளாங்கண்ணியில் சிட்டி ஆயிடுச்சு வேளாங்கண்ணி இப்போல்லாம். ஸோ அதில் வந்து நம்ம கிளியராக இதெல்லாம் பார்க்க முடியாது, இந்த ஸ்டார்ஸு அது இதெல்லாம் பார்க்க முடியாது. அங்கேயும் கடை அதெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. அண்ட் அங்கே போயிட உடனே அண்ட் சேலம் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன். கேஜிஎஃப் நான் யாருக்கு நான் யார்கிட்ட சொல்லுறதில்ல. கேஜிஎஃப் இப்போ நேட்டிவ் பிளேஸ் தான் இருந்து. அதுவும் சூப்பராக இது கூட நல்லாயிருக்கும். அதுவும் நான் எப்படி இது சொன்னேன், சேலம் மேலே அந்த இதெல்லாம் இருக்கும்ன்ட்டு ஸ்டார்ஸு அதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்க முடியும். ஆக்சுவலி பெங்களூரில் இப்போ இருக்கிற பெங்களூரை பார்த்தா அங்கெல்லாம் ஸ்டார்ஸே இருக்காது. ஒரு 1 2 3 அது மாதிரி ஸ்டார்ஸ் இருக்கும், அவ்வளோதான். 1 2 3 4 5 6 இவ்வளோ தான் ஸ்டார்ஸ் இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும், தவிர ஸ்டார்ஸே இருக்காது. அண்ட் எனக்கு வந்து ஸ்டார்ஸ் பார்க்க தான் பிடிக்கும். மூணு இதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் போனப்போ அந்த ஃபார்மிங் ஏரியா சூப்பராக இருந்துச்சு. அங்கே அந்த இளநீர் தான் நான் நிறைய குடித்தேன் நான் நினைக்கிறேன். ஆமாம், இளநீர் தான் அங்கே நான் நிறைய குடித்தேன். அது குடிக்கிறதுலையே எனக்கு டைம் போயிடுச்சு. ஸோ அது குடிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு 2 டேஸ் நம்ம அங்கே தான் இருந்தோமா. அந்த 2 டேஸ் நான் சாப்பிடுவேன், இளநீர் குடிப்பேன். அவ்வளோ நல்லாயிருக்கும், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இப்போ இந்த ஆஃப் பெயிண்டிங் முடிச்சதுனால கொஞ்சம் பெயிண்டிங்லேயே ஹிட் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம். நல்லா இருக்க டைம்லலாம் நம்ம சுற்றி இருக்க திங்ஸாக நம்ம வந்து ஹாப்பியாக பார்க்குறோம். நம்ம அது அழகாக இப்போ வேறு ஒரு பெயிண்ட் பாக்ஸ் அது நம்ம அழகாக இருக்குன்னு நினச்சா அதை நம்ம யூஸ் பண்ணுறதே அழகாகிடும். ஸோ அதனால தான் எந்த திங்ஸ் இருந்தாலும் அதை நான் வெறுக்கவே மாட்டேன். ஸோ எங்கள் அம்மா சுடுற பூரி அது இது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க ஒண்டி. அண்ட் இட் வாஸ் வெரி கிரேட்ஃபுல் மூமெண்ட் இன் சேலம் அண்ட் கேஜிஎஃப். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எனக்கு ஃபேவரட் பிளேஸ் தான். அங்கெல்லாம் நல்லா இருக்கும், ஜாலியாக இருப்பேன். இங்கே வந்தால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. சம்மருக்கு மறுபடியும் நான் அங்கே போவேன். உங்கள்கிட்ட இப்போ தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதால நான் வீடியோ எடுத்து அங்கே இன்னும் அனுப்பல. ஸோ வீடியோ எடுக்கிறேன். அங்கே போனால் கூட இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். பாதி ட்ராயிங் முடிஞ்சிச்சு. இன்னும் அந்த 3 வண்டி போட்டால் இந்த ஆள் தான் முடிஞ்சிச்சு. பாதி ட்ராயிங்கில் ஃபுல் கம்ப்ளீட் ட்ராயிங் முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய ட்ராயிங் வீடியோஸ் வந்தே வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஃபார்மிங் ஏரியா போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் யோசித்தே போடுறேன். அண்ட் இந்த ட்ராயிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் டைம் நான் வேறு எங்கேயாச்சும் போனால் அந்த வியூவை நான் வீடியோ எடுத்துப்பேன். அப்புறமா இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுவேன். ஓகே, பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த ட்ராயிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ், see you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.